2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்த ஓபிஎஸ் உள்ளிட்டவர்களிடம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் நேர்காணல் நடத்தினார். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் அடுத்த மாதம் 23ஆம் தேதியும் புதுச்சேரியில் 9ஆம் தேதியும் நடக்க உள்ளனர். இதனை ஒட்டி திமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் 17ஆம் தேதி முதல் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. அதன்படி நேற்று தேனி, தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலின் மற்றும் மூத்த நிர்வாகிகள் நேர்காணல் நடத்தினர். இந்த நேர்காணலில் முன்னாள் முதலமைச்சரும் சமீபத்தில் திமுகவில் இணைந்தவருமான பன்னீர்செல்வமும் கலந்து கொண்டார். நேர்காணலுக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓபிஎஸ், ஒவ்வொரு தொகுதிகளின் வெற்றி வாய்ப்புகள் குறித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்ததாக கூறினார். மேலும் கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் மக்களுக்கு பல நல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதால் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் எனவும் தெரிவித்தார்.